Hey, hello everyone. Welcome back to my channel. It's Wednesday. ஜென்ரலாகவே நான் காலைல எழுந்தோடனே என்னோடய யூடியூப்பை நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். என்னோடய வீடியோஸ் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, யாராவது லைக் பண்ணிக்காங்களா, கமெண்ட் பண்ணிக்காங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்த்தபோது ஒரு சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலி சொல்லப்போனால் இன்றைக்கி நாளே ரொம்ப நல்லபடியாக போச்சு. நம்மளோட பேஷனை ஒருத்தவங்க அப்ரிஷியேட் பண்ணும்போது அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். தேங்க்யூ. அண்ட் கம்மிங் டு த பாயிண்ட், இன்றைக்கி கிட்டோட லஞ்சுக்கு நான் சூப்பரான ஒரு ரெசிபி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். மோமோஸ், சிக்கன் மோமோஸ் அண்ட் நிறைய சீஸ் போட்டு ஸ்க்ராம்பிள்டு எக்கு நான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா கவுனி அரிசி கஞ்சி. ஸோ இன்றைக்கோட லஞ்ச் பாக்ஸ் கார்போஹைட்ரேட், ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் எல்லாமே மிக்ஸ்டாக இருந்தது. ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டோ ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ டோ ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அது ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறி வச்சிட்டோன்னா அது நல்லா சூப்பராக வரும். ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு மைதா மாவு அண்ட் சால்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும். டோ ரெடி பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதை கலந்து வச்சுக்கோங்க. ஸோ தட் அது ட்ரை ஆகாமல் இருக்கும். வெறும் ஸ்க்ராம்பிள் எக்கு கொடுத்தா சரி, அதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் சேர்க்கலான்னு சொல்லிவிட்டு கேரட்டு அண்ட் கேப்சிகம் இதெல்லாத்தையும் ரொம்ப சின்னதாக கட் பண்ணிவிட்டேன். ஆனியனும் கட் பண்ணிவிட்டேன். ஆனியன் நமக்கு மோமோஸ்க்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்லிக் அதையும் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கவுனி கஞ்சி பண்ணுறதுக்கு நான் இந்த ரைஸை நேற்றுக்கே சோக் பண்ணி வச்சுட்டேன். நேற்றுக்கு நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ இது இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் எப்போவுமே கிரைண்ட் பண்ணி தான் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த மெத்தடில் தெரியுமோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மோமோஸ்க்கு தேவையான சிக்கன் நான் போன்லெஸ் சிக்கனாக தான் எடுத்திருக்கேன். இதை ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கிரைண்டரில் போட்டு லைட்டாக 2 பல்ஸ் மோடில் வச்சு நீங்கள் திருப்பினா கூட ஓகே. ஸோ அரிசியை இந்தளவுக்கு நான் அரைச்சி வச்சுட்டேன். இதை இப்போ பாயில் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் சிக்கனோட கொஞ்சமாக ஆனியன், அதுக்கப்புறம் கிரேட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், கொஞ்சமாக சால்ட்டு, இது மட்டும்தான் நான் ஆட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு க்ரீன் சில்லி வேணும்னா நீங்கள் சின்னதாக கட் பண்ணி க்ரீன் சில்லி சேர்த்துக்கலாம். நான் பைட் பண்ணும்போது அந்த சில்லி ஃப்ளேவர் வருமேன்றதுக்காக நான் அதை போடலை. அதுக்கப்புறம் கார்லிக்கை நான் இந்த மாதிரி பட்டரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். பட்டர் இல்லைன்னா ஆலிவ் ஆயில், இதை நல்லா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதை கலந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி. இந்த பாட் நம்ம வெங்கடேஷ் பட் சார் வெப்சைட்லேருந்து வாங்கினேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் கஞ்சியும் பாயில் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ மோமோஸும் இது கூட கொடுத்துருக்குற பாட்டில் நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது மோமோஸ் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன ஷேப்பில் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கணும். அதுக்குள்ளே உங்களோட ஸ்டஃபிங் வச்சுட்டு உங்களுக்கு என்ன டிசைன் வருதோ அந்த டிசைனை நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். நம்ம கொழுக்கட்டை பண்ணுற ஷேப்பில் கூட வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் இட்லி பிளேட் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் வைக்கலாம். எனக்கு இந்த மாதிரி வெங்கடேஷ் சார் பட்டில் அந்த பாட்டில் எக்ஸ்ட்ராவாக இந்த ஸ்டீமிங்னு சொல்லிட்டு இந்த பாட்டு வந்தது. ஸோ இதில் நம்ம அப்படியே கூட ஸ்டீம் பண்ணலாம். பட் நான் சரி ஓகே பனானா லீஃப் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அதை கட் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் சீஸ் எக்கு, இது எப்பவும் போல் நம்ம ஸ்க்ராம்பிள்டு எக் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி தான். இதில் கொஞ்சமாக பட்டர், நான் ஆனியன்லாம் சேர்க்கலை. ஸோ அதுக்கு பதிலாக கேரட் அண்ட் கேப்சிகம் இதை ரெண்டையும் சேர்த்து கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஜென்ரலாகவே தனியாக வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களோட பிடிச்ச ஐட்டம்ஸோடு சேர்த்து கொடுத்துட்டோன்னா அட்லீஸ்ட் அவங்க அதை ட்ரை பண்ணுவாங்க.
இதில் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் பெப்பர், சால்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரேக் பண்ண எக்கு இதையும் சேர்த்துட்டு இதுக்கப்புறமா சீஸ் நான் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சீஸையும் வந்துட்டு இது கூட சேர்த்து ஜென்டலாக வந்துட்டு கலந்து விட்டுக்கிட்டேன். மோமோஸ் நான் ஜென்ரலாகவே பண்ணும்போது சிக்கனை வந்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி தான் எடுத்துப்பேன். இந்த டைம் தான் வந்துட்டு அப்படியே ஸ்டீம் பண்ணேன். ஸோ எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியணுன்றதுக்காக ஒரே ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி பார்த்தேன், டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அவ்வளோதாங்க, எல்லா டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா சரி ஓகே ஃப்ரூட்டுக்கு என்ன கொடுக்கலான்னா ஆரஞ்சு இருந்தது. ஸோ ஆரஞ்சையும் வந்துட்டு பீல் பண்ணி பேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். பைனாப்பிள் ஆன்சர் பண்றாடா. ஒவ்வொரு யூடியூபரோட வீடியோக்கு பின்னாடியும் இந்த மாதிரி ஒரு மெஸ்ஸியான கிச்சன் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பை.